யாழ் இந்திய துணை தூதருடன் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் யாழில் சந்திப்பு. கொழும்பில் திடீரென உடைந்து விழுந்த வீடுகளால் பரபரப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய அறிவிப்பு. வடக்கு கடலை ஆக்கிரமிக்கும் இந்திய இழுவைமடி படகுகள். இயற்கை அனர்த்தத்தினால் உயிர் நீத்த மக்களுக்கு கொட்டகலை ரொசிட்ட மக்கள் அஞ்சலி. உலக தமிழ் அமைப்புகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு. புலம்பெயரும் மக்களிடம் அனூர் அரசின் அவசர கோரிக்கை. திருகோணமலையில் மீட்கப்பட்டுள்ள 36 கைக்குண்டுகள். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப இயன்றளவு ஆதரவு வழங்கப்படும் மாலைதீவு ஜனாதிபதி. யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் சாய் முரளியை தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் புதன்கிழமை துணை தூதரகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இலங்கை தமிழ் அரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். சூறாவளி வெள்ளப்பெருக்கு காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக குறித்த சந்திப்பு நடைபெற்றதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். சந்திப்பு தொடர்பாக யாழ் ஊடக அமையத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் அதற்கு எவ்வாறான நிவாரணங்களையும் கொடுப்பது பற்றி, முல்லைத்தீவு மன்னாரில் ஏற்பட்டுள்ள மிக பாரதூரமான இழப்புகளுக்கு உடனடியாக என்ன செய்வது என்பது தொடர்பாகவும் இரண்டாவது கட்டமாக சூறாவளி வெள்ளப்பெருக்கு காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக குறித்த சந்திப்பு நடைபெற்றதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். சந்திப்பு தொடர்பாக யாழ் ஊடக அமையத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் அதற்கு எவ்வாறான நிவாரணங்களையும் கொடுப்பது பற்றியும், முல்லைத்தீவு மன்னாரில் ஏற்பட்டுள்ள மிக பாரதூரமான இழப்புகளுக்கு உடனடியாக என்ன செய்வது என்பது தொடர்பாகவும் இரண்டாவது கட்டமாக என்ன செய்வது என பல விடயங்களை ஆலோசித்திருந்தோம். வடக்கு மாகாண மக்களின் தேவைகளை உள்ளடக்கிய கோரிக்கை கடிதத்தையும் சமர்ப்பித்ததுடன் அதன் பிரகாரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை எதிர்காலத்தில் எவ்வாறு பாரிய பாதிப்புகள் வருவதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாகவும் இப்போதுள்ள நிலைமைகளை சீர் செய்வது தொடர்பாகவும் பேசியிருந்தோம். இப்போது அனர்த்தம் ஏற்பட்ட பின்னர் இந்திய அரசினால் கொழும்பு ஊடாகவும் திருகோணமலை ஊடாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் கொண்டுவரப்பட்டமைக்கு தமிழ் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்தோம். விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதங்களில் நிச்சயமாக பொருளாதார பின்னடைவை சந்திக்கவிருக்கின்றோம். வடக்கில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இறந்திருக்கிறது. அதனுடைய முழுமையான விவரங்கள் இதுவரை தெரியாது. அந்த விவசாயிகள் பணியாளர்களுக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனை மீள உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும். வன்னி மக்கள் இத்தனை வருடத்தில் பல இடப்பெயர்வுகளை சந்தித்தவர்கள். இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் மீண்டும் இடப்பெயர்வுக்கு உள்ளாகுவது என்பது ஒரு பெரிய சுமை. அவர்களுக்கு உதவுவதற்கு இந்தியா செயற்பட வேண்டும். அதற்கு இந்தியா முன்வந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாங்களும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருப்பதால் ஈழத் தமிழர் சார்பாக நாங்கள் அதற்கு வரவேற்கின்றோம். 32,000 கோடிக்கு மேல் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என அரசாங்கம் தெரிவிக்கிறது. வீதிகள், பாலங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டது. இந்தியா எல்லோருக்கும் முன்பாக நட்பு நாடாக எமக்கு உதவி செய்திருக்கிறது. அதற்கு நன்றி சொன்னதுடன் மேற்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக பேசியிருக்கிறோம் என்றார். கொழும்பில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாரிய தூணொன்று சரிந்து விழுந்தமையினால் 5 வீடுகள் உடைந்தமையால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. ஜெம்பட்டா வீதியில் அமைந்துள்ள 95ஆம் தோட்ட பகுதியில் உள்ள 5 வீடுகளை இவ்வாறு நேற்றிரவு உடைந்து விழுந்துள்ளன. அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். இதன் காரணமாக எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அறிந்து கொண்டு கொழும்பு மாநகர சபை மேயர் விராய்கேலி பல்தெசார் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். அந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பில் கொழும்பு மாநகர சபை மேயர் நடவடிக்கை எடுத்துள்ளார். வீட்டு வசதிகள், அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உடனடி உதவிகள், நீண்டகால பாதுகாப்பு வீட்டு திட்டங்கள் போன்ற விடயங்களில் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநகர சபை உறுப்பினர் ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கான தேவையான நலத்திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கனமழை காரணமாக மண்சரிவு மற்றும் கட்டிட இடிந்து விழும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனால் நிலவர அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள தென்மராட்சி, நெடுந்தீவு, வேலணை, சண்டிலிப்பாய், சங்கானை, யாழ்ப்பாணம், காரைநகர், நல்லூர், கோப்பாய், உடுவில், தெல்லிப்பளை, மருதங்கேணி, ஊர்காவற்றுறை, பருத்தித்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் 1710 குடும்பங்களைச் சேர்ந்த 5443 அங்கத்தவர்கள் 59 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களினால் வழங்கப்பட்டு சீரான காலநிலை ஏற்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் மீண்டும் வீடு திரும்பிய நிலையில் தற்போது 354 குடும்பங்களைச் சேர்ந்த 1114 அங்கத்தவர்கள் சாவகச்சேரியில் 7 பாதுகாப்பு நிலையங்களிலும், சங்கானையில் 2 பாதுகாப்பு நிலையங்களிலும், தெல்லிப்பளையில் 2 பாதுகாப்பு நிலையங்களிலும், உடுவிலில் 1 பாதுகாப்பு நிலையத்திலும் மொத்தமாக 12 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளரினால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 3715 குடும்பங்களைச் சேர்ந்த 11751 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 2 வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 370 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை 31 மீன்பிடி படகுகள், 30 வலைகள் சேதமடைந்துள்ளதாக பிரதேச செயலாளர்களால் அறிக்கையிடப்பட்டுள்ளது. அண்மையில் வியட்நாம், தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளையும் தாக்கிய வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளின் பின்னணியில் மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக மொத்தமாக 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மனிதாபிமான உதவிகளை வழங்க உள்ளதாக தென்கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சு நேற்றைய தினம் இதனை அறிவித்துள்ளது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீளமைக்கவும், உள்ளூர் மக்கள் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆதரவளிக்கவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் தலா 5 லட்சம் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் பிற்பகுதியில் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் இந்த 3 நாடுகளையும் முழுக்கிய இந்த அனர்த்தம் 1300க்கும் மேற்பட்டோரின் உயிரை பலிகொண்டது. அத்துடன் அந்த பகுதிகளில் வீடுகள், வீதிகள் மற்றும் விவசாய பயிர்களையும் அழித்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 6வது தவணையான சுமார் 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களை 2 வாரங்களுக்குள் இலங்கை விரைவாக பெறும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. நிதி அமைச்சகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதியொருவர் இதனை அறிவித்தார். டிட்பா சூறாவளியின் பின் விளைவுகளை மதிப்பிடுவது, தேசிய நிவாரணம், மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கான உதவிகளை ஒருங்கிணைப்பது என்பனவற்றை நோக்கமாக கொண்டு உயர்மட்ட நன்கொடையாளர் அமர்வை நிதியமைச்சு நேற்று கூட்டியது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மைய புயல் காற்றிற்கு பின்னர் அதிகளவான இந்திய இழுவைமடி படகுகள் வடக்கு கடலை ஆக்கிரமித்துள்ளதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு முதல் காங்கேசன்துறை வரை கடலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை இந்திய இழுவைமடி படகுகள் வந்து வடக்கு கடற்றொழிலாளர்களின் வலைகளை வெட்டிவிட்டு செல்வதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு சட்டவிரோத இழுவைமடி மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையிலேயே நேற்று முன்தினம் இரவு கட்டைக்காடு கடற்பரப்பில் வடக்கு கடற்றொழிலாளர்கள் இந்திய இழுவைமடி படகுகளுக்கும் இடையில் கடலில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் உயிர் நீத்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று கொட்டகலை ரொசிட்ட பகுதியில் இடம்பெற்றது. இதில் முதலில் வழிப்பிள்ளையார் ஆலயத்தில் உயிர் நீத்த அனைவருக்கும் ஆத்மா சாந்தி வேண்டியும் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமது இடர்களிலிருந்து நீங்க வேண்டியும் பிரார்த்தனை இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகின. உயிர் நீத்தவர்களை நினைவுகூர்ந்து விளக்கேற்றி மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் உரையாற்றிய பலரும் எமது நாட்டில் இந்த பேரிடர் மூலம் மக்களுக்கான பாரிய பாடம் ஒன்றினை கற்றுக் கொடுத்துள்ள தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பணம், பட்டம், வீடு, வாசல், காணி, பூமி என அலையாது வாழும் காலப்பகுதியில் இனமத, சாதி, சமயம், மொழி போன்ற வேற்றுமைகளை கடந்து இந்த பூமியில் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். எதிர்கால சமூகத்திற்கு மனித உயிர்கள் மிகவும் பெருமதியானது என்ற எண்ணத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்று, அதற்கான செயற்பாடுகளை இனி வருங்காலங்களிலாவது ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வினை வலியுறுத்தினர். இந்த நிகழ்வில் மலையக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் உரையாற்றுகையில், நீரில் குமிழ் போல நிலையற்ற உலக வாழ்க்கையினை உணர்ந்து எதிர்கால சமூகம் எமது பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த மனித நேயத்தினை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் அமைய வேண்டும். இழந்தவர்களுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் கூட இழந்த எம்முடன் வாழ்ந்த ஒரு உறவு என்பதனை நினைவில் கொள்வது காலத்தின் தேவை. எனவே உயிரிழந்த அனைவருக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் ஆழ்ந்த அனுதாபத்தினை தெரிவித்துக் கொள்வதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மால் ஆறுதல் சொல்வது எப்படி என்று தெரியாது, ஆனால் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். குறித்த நிகழ்வில் சிறுவர்களும் மலர்தூவி அஞ்சலி செலுத்திய
வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. ரொசிட்டா பிரதேசத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் பிரதேசவாசிகள், அரசு அதிகாரிகள், கிராம சேவகர்கள், வைத்தியர்கள், விரிவுரையாளர்கள், சமூக சேவையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அனர்த்த அழிவின் மீள் கட்டுமான பணியில் உலக தமிழ் அமைப்புகளை ஒன்றிணைய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக தமிழர் பேரவை இந்த அழைப்பை விடுத்துள்ளது. இது தொடர்பில் அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உலகளாவிய புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணைந்து வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அனர்த்த அழிவின் மீள் கட்டுமான பணியில் செயல்படுமாறு FGT அழைப்பு விடுத்துள்ளது. இன்றைய நிலையில் உலக தமிழர் சமூகத்தின் ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவி மிக அவசியமாக உள்ளது என தனது அறிக்கையில் FGT தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். இது சாதாரண உதவி கேட்கும் தருணம் அல்ல என குறிப்பிட்டவர் தமிழர் ஒற்றுமை வெளிப்பட அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சிக்கு உதவி திட்டங்களை திட்டமிட்டு பொறுப்புடன் செயற்படுத்த 7 பேர் கொண்ட பணிக்குழு ஒன்றை FGT அமைத்துள்ளது. இந்த குழு களத்தில் உள்ள அவசர தேவைகளை மதிப்பாய்வு செய்தல், களத்தில் நம்பகமான கூட்டாளர்களுடன் இணைந்து செயற்படுதல், நிதி வளங்களை ஒருங்கிணைத்தல், உதவி பொருட்களை தெளிவான முறையில் விநியோகிப்பதை கண்காணித்தல், தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு சமகால தகவல் வழங்குதல் ஆகிய பொறுப்புகளை ஏற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வருமாறு புலம்பெயர் வாழும் இலங்கையர்களிடம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் அவர் விடுத்த விசேட காணொலியிலேயே இந்த கோரிக்கை விடுத்தார். அமைச்சர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: நாடு பேரிடரை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உதவியை வழங்க முன்வர வேண்டும். இதற்காக நாங்கள் ஏற்கனவே சில வழிமுறைகளை தயாரித்துள்ளோம். நிதி ரீதியாக உதவ விரும்பினால் மத்திய வங்கி வெளியிட்ட கணக்குகளுக்கு வழங்கலாம். இலங்கை வங்கியின் ஒரு கணக்கு இலக்கமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கணக்குக்கு எந்த நாட்டிலிருந்து எந்த நாணயத்திலிருந்தும் பணத்தை நாட்டுக்கு அனுப்ப முடியும். தற்போது வசிக்கும் நாட்டில் உள்ள தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு நேரடியாக சென்றும் கூட பணம் வழங்கலாம். அவ்வாறு பணம் வழங்கும் போது அதற்கான பற்றுச்சீட்டை தூதரகம் வழங்கும். ஆன்லைன் முறையிலும் வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நேரடியாக மாற்றலாம். மருந்துகள் தவிர்த்து குறிப்பாக உலருணவு பொருட்கள், பேரிடரின் போது தேவைப்படும் மற்ற அத்தியாவசிய பொருட்களாக உதவி செய்ய விரும்பினால் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டிலிருந்து உங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு அவற்றை இலங்கைக்கு அனுப்பலாம். தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் மேலும் தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட முடியும். எனவே இந்த நேரத்தில் எங்களால் முடியும் என்று நம்பி உங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவிகளை வழங்குமாறு நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பேரிடர் நேரத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்தாலும் அல்லது வாழ்ந்தாலும் உங்கள் தாயகத்தின் மக்கள் துயரத்தில் இருக்கும் போது உங்களால் முடிந்தளவு நிதியுதவி மற்றும் பொருளுதவியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றார். திருகோணமலையில் 36 வகை கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது. கிண்ணியா காவல் பிரிவில் உள்ள கண்டல் காடு பகுதியில் நேற்று இந்த கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தின் பின்னர் வெளிவந்த நிலையில் விசேட அதிரடி படையினர் உதவியுடன் இவை மீட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாவிலாறு குளம் உடைப்பை அடுத்து கிண்ணியா பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் தற்போது வெள்ள நீர் வழிந்தோடுவதை அடுத்து அந்த பகுதியை சுத்தம் செய்யும் போது அங்கிருந்து வெளிவந்த குண்டுகளை கண்டு காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசேட அதிரடி படையினர் குண்டு செயலிழக்கும் பிரிவு வரவழைக்கப்பட்டு அங்கு கைவிடப்பட்டிருந்த 36 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இதன் பின்பு நீதிமன்ற உத்தரவை பெற்று இதனை செயலிழக்க வைப்பதற்காக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நாட்டு மக்கள் எதிர்கொண்ட அனர்த்த நிலைமைக்கு மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு தனது கவலையை தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் இலங்கையை மீள கட்டியெழுப்பவும் இயன்றளவு தனது ஆதரவை வழங்குவதாக மாலைதீவு ஜனாதிபதி தெரிவித்தார். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மாலைதீவு ஜனாதிபதி இந்த கடினமான நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் மக்களுடனும் மாலைதீவு அரசாங்கமும் மக்களுக்கு கைகோர்த்து தெரிவித்தார். தனது சகோதர நாடான இலங்கை ஒருபோதும் கைவிடப்படாது என்றும் கலாநிதி முகமது மொய்சு மேலும் வலியுறுத்தினார். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் மாலைதீவு இலங்கைக்கு வழங்கிய ஆதரவை பாராட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த சந்தர்ப்பத்திலும் மாலைதீவு அரசாங்கமும் மக்களும் இலங்கைக்கு வழங்கும் மனமார்ந்த ஆதரவு பாரிய பலமாகும் என்றும் தெரிவித்தார்.